வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு லக்னம். சந்திரன் வந்து 28 டிகிரி, இங்க ராகு வந்து 19 டிகிரி, சனி 3 டிகிரி, குரு 11 டிகிரி, செவ்வாய் 4, சூரியன் 10, சுக்கிரன் வந்து 25 டிகிரி, புதன் வந்து 6 டிகிரி, கேது வந்து 19 டிகிரி. லக்னத்துக்கு வந்து சனியோட பார்வை இருக்கு. ஜாதகர் வந்து பிடிவாத குணம் கொண்ட நபராக இருப்பாரு. எதையும் ஒத்துக்கொள்ளாத தன்மையாக இருப்பார். லக்னாதிபதி 8ல போய் மறைஞ்சிருக்கிறாரு. 8ல மறைஞ்சு உச்சமா வர்றாரு. உபய லக்னங்களுக்கு குரு வந்து மறைஞ்சு உச்சமா வருது நல்லது தான். இருந்தாலும் லக்னாதிபதி 8ல போய் இருக்கிறதுனால மறைமுகமான வேலைகள், மறைமுகமான தனலாபங்கள், 8/12 சுபத்தமா இருக்கிறதுனால வெளியூர், வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புகள் தான் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து இப்ப அவங்களுக்கு வந்து சுக்கர தசை சனி புத்தி நடுவு. சுக்கர தசை சனி புத்தி எப்பவுமே வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தன்மை தான் வருது. ஏன்னா சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி உங்களுக்கு சனியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சூரியனை பார்க்கிறாரு, பாக்கியாதிபதியை பார்க்கிறாரு. அது ஒரு அமைப்பு. லக்னத்தை பார்க்கிறாரு. அப்புறம் வந்து 10ஆம் பார்வையா வந்து இங்க சந்திரனை பார்க்கிறாரு. மனோகாரகனாகிய சந்திரனை வந்து பார்க்கிறாரு. இப்ப என்ன நிலைமைனா இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து எதை குறிப்பார்னா சொகுசு, காமம், பெண்கள் இது போன்ற அமைப்புகள் வந்து கொடுப்பாரு. இங்க சனி 7ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 3ஆம் இடத்தையும். 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தெரியும். 3ஆம் இடம்ன்றது இயங்குகின்ற பாவகம். அதுல எப்படி இயங்கும் அப்படிங்கிறத சொல்ற பாவகம் தான் வந்து 3ஆம் இடம். அப்ப சனி வந்து லக்னத்தை பார்க்கறதுனால யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. இப்ப அந்த சுக்கிர தசை நடக்கிறதுனால 6ஆம் அதிபதி தசை எப்பவுமே சுக்கிரன் 6ஆம் அதிபதி தசையா இருந்து நடத்தும் போது பெண்களால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வந்துடும். பெண்களால் வந்து கொஞ்சம் தப்பு செய்யற அமைப்பு, அது போன்ற அமைப்புகள் வந்திருக்கும். ஆனா பெருசா அது வந்து இங்க வெளியில வந்து தெரியாத அமைப்பு. ஏன்னா வந்து இங்க பௌர்ணமி சந்திரனோட பார்வை பார்வை இருக்குங்களா. அது இல்லாம சுக்கிரன் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறாருங்களா. அது போன்ற அமைப்புகள் வந்து இருக்கு. இப்போ சனி பார்க்கறதுனால லக்னத்தையும் பார்க்கறாரு. அதே போல இங்க வந்து மனோகாரகன். ஸோ இவரோட ஆக்டிவிட்டிஸ்னால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. ஏன்னா சனி சூரியனை பார்க்கறாரா, தந்தை பாதிக்கப்படுறாரு. சனி 10ஆம் பார்வையா சந்திரனை பார்க்கறாருங்களா. 4ஆம் பாவகமும் இங்க பார்க்கறாரு, சந்திரனையும் பார்க்கறாருங்களா. அப்ப வந்து இவரோட மனம்ன்றது 4ஆம் பாவகம். இவரோட மனம்ன்றது சந்திரனுடைய காரகம். 4ஆம் பாவகன்றது தாயோட தான். அப்ப ரெண்டுமே வந்து பார்க்கறாருங்களா. அதனால இவரோட நடவடிக்கையினால தாய் தந்தையர் 2 பேருமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. 2 பேருமே மன அழுத்தத்துல இருக்கு. 10ஆவதுக்கு இங்க வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்க காலகட்டம் இருக்கு. ஜென்ம சனி காலகட்டங்கள சனியோட பார்வை வாங்கின சந்திரன் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த காலகட்டமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் முரண்பாடா இருக்கிற தன்மையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சனி புத்தி, அதுக்கப்புறம் புதனும் வந்து பாத்தீங்கன்னா இங்க 6ஆம் அதிபதியோட தான் இணைஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த புதன் புத்தியிலும் உங்களுக்கு அப்படித்தான். இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஜென்ம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு. லக்னாதிபதி அதுக்கப்புறம் வந்து கேது புத்தி வரப்போகுது. புதன் புத்தி முடிஞ்ச உடனே கேது புத்தி வரப்போகுது. கேது புத்தியில வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட பார்வை வாங்குறதுனால இவர் வெளியே சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இவருக்கு வந்து இந்த ஜென்ம சனியில இவருக்கு சுக்கிர தசையில சனி புத்தி போன காலகட்டத்தினால இவருக்கு இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் போது அதுக்கப்புறம் இந்த கேது குரு பார்க்கறதுனாலையும் வெளியிடங்களுக்கு இவரை நகர்த்தும். வெளியிடங்களுக்கு நகர்த்தி அதுக்கப்புறம் பொருள் திற வைக்கும். அந்த மாதிரி அமைப்புகள்ல வந்து அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்து வர சூரியனும் இங்க ஆட்சியா தான், பாக்கியாதிபதி ஆட்சியா தான் இருக்கிறாரு. சனியோட பார்வை வாங்குறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் குறைப்பட்ட அமைப்பு தவிர மற்றபடி எல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்தில் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நல்லதான் இருக்கும். சூரியனும் சந்திரனும் தங்களுக்கு கேந்திரமா இருந்தால் நல்லது. ஓரளவுக்கு ஒரு வலதுபெரிய சந்திரனா தான் இருக்காரு. அப்போ சனி வந்து 4ஆம் 10ஆம் பார்வையா வந்து உங்களுக்கு இங்க பார்க்கறதுனால மனம் பாதிக்கப்படுது. தாயோட மனமும் சேர்த்து பாதிக்கப்படுது. இவரோட மனமும் பாதிக்கப்படுறதுனால பழக்க வழக்கங்கள்ல வந்து இருக்கிறாரு. இங்க வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து திக்பலமா இருக்கிறாரு. சந்திரன் வந்து திக்பலமா இருக்கிறாரு. அது ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. அதனால தாய் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கேது புத்தியில இருந்து அதுக்கப்புறம் படிப்படியா வந்து கொஞ்சம் அதுல இருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வரக்கூடிய காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து இவருக்கு வந்து நல்லதா இருக்கு.
என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.